ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதைத் தொடர்ந்து ஒரு அழகான கேள்வியும் உண்டு. மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் 10ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் மேஷ ராசி அன்பர்களுக்கு அலைச்சலை கொடுக்கும். மேலும் இன்றைய நாளில் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சஞ்சாரங்கள் இவர்களுக்கு கொஞ்சம் செலவுகளையும் அதிகரிக்கலாம். அலுவலக வேலைகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும். ரிஷபராசி அன்பர்கள் இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. தேய்பிரை அஷ்டமியான இன்று பைரவருக்கு தீபம் ஏற்றி மற்றும் இன்று இவர்கள் வீரபத்ரருக்கும் வெற்றிலை மாலை சாற்ற எடுத்த காரியங்கள் வெற்றியடையும். இன்று பல நாட்களாக இருந்து வந்த மன போராட்டங்களும் தீரும். சந்திர பகவானின் சஞ்சாரம் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் பச்சரிசி தானம் செய்ய தோஷம் நிவர்த்தியாகும். மிதுன ராசி அன்பர்கள் மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே சற்று அலைச்சல்கள் அதிகம் இருக்கலாம். நெடுந்தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படும். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சஞ்சாரங்கள் மிதுன ராசி நேயர்களுக்கு வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவதில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். மிதுன ராசி அன்பர்களுக்கு நண்பர்களால் சில நன்மைகள் நடக்கும். கடகராசி அன்பர்கள் ராசிநாதன் சந்திரன் 7ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதும் 2இல் கேது 8இல் ராகு இந்த சஞ்சாரத்தில் இந்த கடகராசி அன்பர்களுக்கு சற்று மன போராட்டங்கள் குடும்ப விஷயத்தில் இருக்கலாம். ஆகவே புனர்பூசம் பூசம் ஆகிய நட்சத்திரக்காரர்கள் இன்று வெள்ளிக்கிழமை தேய்பிரை அஷ்டமியில் மகாலட்சுமியை பிரார்த்தனை செய்யலாம். பெருமாள் மற்றும் தாயாரை வணங்க இன்று குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். சிம்மராசி நேயர்களுக்கு இன்று ராசியில் கேது 7ஆம் இடத்தில் ராகு மற்றும் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் சின்ன சின்ன போராட்டங்களை கொடுக்கும். இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு பெரிதளவுக்கு எந்த விதமான ஒரு மன கஷ்டங்களும் இல்லை. லாபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரம் இன்று சிம்மராசி நேயர்களுக்கு அலுவலக ரீதியாக இருக்கக்கூடிய மனக்குழப்பங்களை மாற்றும். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று வெள்ளிக்கிழமை தேய்பிரை அஷ்டமியில் பைரவரை வணங்குவது மிகவும் நல்லது. கன்னிராசி நேயர்களுக்கு ராசிநாதன் புதன் 7ஆம் இடத்தில் சனி மற்றும் சூரியன் செவ்வாயுடன் சஞ்சாரம் செய்கிறார். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் பெரிதளவுக்கு பாதிப்புகள் எதுவும் இல்லை. குடும்ப சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய ஒரு சில நன்மைகள் இன்று உங்களுக்கு நடக்கும். இன்று வெள்ளிக்கிழமை தேய்பிரை அஷ்டமியில் வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவது சிறப்பு. துலாம் ராசி அன்பர்களுக்கு பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். இன்று 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சஞ்சாரங்கள் வருமானம் வருவதற்கான வழி பிறக்கும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே சந்தோஷமான நாளாக இருக்கும். குடும்ப சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். பெரியோர்களின் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்தலாம். இன்று 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனின் சஞ்சாரம் பொருளாதாரத்தில் சற்று விரயங்களையும் மற்றும் மாலை நேரத்தில் அது தீரும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் சந்திரன் 2ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சொத்து மற்றும் நிலம் சார்ந்த விஷயங்களில் இன்றைய நாள் கொஞ்சம் மன குழப்பங்கள் இவர்களுக்கு அதிகரிக்கலாம். இன்று இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு பல நாளாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் மற்றும் குடும்ப குழப்பங்கள் இவர்களுக்கு அதிகரிக்கும். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் செவ்வாய் சனி இவற்றின் சஞ்சாரம் உடன் பிறந்தவர்கள் மற்றும் நண்பர்களிடத்தில் இவர்கள் பேச்சுவார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும். மகர ராசி அன்பர்கள் இன்று மகர ராசி அன்பர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் சற்று மனதில் குழப்பங்களை கொடுக்கலாம். பெரிதளவுக்கு பாதிப்புகள் இல்லை. தேய்பிரை அஷ்டமியான இன்று பைரவருக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய இவர்களினுடைய எண்ணங்கள் நிறைவேறும். மகர ராசி அன்பர்களுக்கு பல நாளாக இருந்து வந்த கனவுகளும் இன்றைய நாள் இவர்களுக்கு வேலை விஷயத்தில் நிறைவேற வாய்ப்புகள் உண்டு. கும்பராசி அன்பர்களுக்கு இன்று குடும்ப குழப்பங்கள் தீரும். பிள்ளைகளால் மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும்.
வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்தவர்களுக்கு இன்று நினைத்த இடத்தில் மற்றும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து கடன் உதவிகளை பெறலாம். கும்பராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த மன சோர்வு தீரும். புதிய உற்சாகமும் தைரியமும் கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது. மீனராசி அன்பர்களுக்கு இன்று வெகு நாட்களாக இருந்த ஒரு மன கஷ்டம் தீரும். குடும்பத்தில் உற்றார் உறவினர்களால் இருந்து வந்த நில பிரச்சனைகள், சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இன்று நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். விவசாயிகளுக்கு இன்று நல்ல ஒரு ஏறுமுகமான நாளாக இருக்கும். மீனராசி அன்பர்களுக்கு இந்த தேய்பிறை அஷ்டமி அன்று வெள்ளிக்கிழமையாக இருப்பதனால் நல்ல ஒரு பைரவருக்கு அர்ச்சனை செய்வதோடு மட்டுமல்லாமல் ஒரு அம்மன் ஆலய வழிபாடு மிகவும் சிறந்தது. இன்று மீனராசி அன்பர்கள் எல்லை தெய்வங்களை வழிபாடுகள் செய்தால் எதிரிகளின் தொல்லைகள் இருக்காது. 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். புதன் மற்றும் குரு கிரக சேர்க்கையில் இருக்கக்கூடிய சாதக பாதக பலன்கள் என்ன? புதன் குரு எப்பவுமே சாதகம்தான், பாதகம் அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா புதன் குருவின் வீட்டுல இருக்காரு, மீன ராசியில இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அங்க புதன் நீச்சம் பெற்றிருப்பார். நீச்சம் பெற்ற புதனும் ஆட்சியாக இருக்கக்கூடிய குருவும் இருந்தால் பெரிதளவுக்கு புதனுக்கு பாதிப்புகள் இல்லை. அதே அவர் கன்னிராசியில இருந்தாலும் இந்த இப்ப நமக்கு மீன ராசியில புத பகவானும் குரு பகவானும் இணைந்திருந்து அது பாக்கியத்துல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். கடக லக்னமாக இருந்தால் அது எந்த விதமான பாதிப்பும் நமக்கு புத பகவானால் வராது. நல்ல சாதகங்கள் நிறைய இருக்கும், பாதகங்கள் குறைவாகவே இருக்கும். நல்ல ஒரு குருவினுடைய தன்மையோட சேர்ந்த புத பகவானும் சேர்ந்திருக்கும் பொழுது அவங்களுக்கெல்லாம் ஐக்கியூ ரொம்ப நிறைய இருக்கும். படிப்புல ஆர்வங்கள் நிறைய இருக்கும். புதுசா கத்துக்கிறதுக்கு அவங்க ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. முழுமையாக தெய்வ கடாட்சம் நிறைந்திருக்கக்கூடியது புதனும் குருவும். அதுவும் புதன் குரு சேர்க்கை மிதுன ராசியில இருந்தாலும் அது நன்மையை தான் தரும். இளைஞர்களை இன்றைய 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். அதை தவிர நமக்கு கேட்கக்கூடிய கேள்விக்கான பதில் பல பேருக்கு அது உபயோகமாக இருந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.